வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது ஓகே கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் அவத் த லாஸ்ட் ஸ்டார்பெண்டர் எபிசோட் 5 பிரேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டட் அவேன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இதில் ஒரு 4 எபிசோட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சொருக்கி வச்சிருப்பாங்க. ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு எபிசோடும் இவங்க ரொம்ப ரஷ் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் கொடுக்குது. ஸ்பிரிட்டட் அவே ரொம்ப ஒரு முக்கியமான எபிசோட். ஆக்சுவலாக நம்ம ஆங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரோக்கு கிட்ட பேசுன சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ள தான் சொருகி வச்சிருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு, பட் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் எனிவேஸ் இப்போதைக்கு இந்த ஃபுல் பிரேட் பார்த்துருவோம். ஸோ போன எபிசோட் இந்த பக்கம் ஒமாஷில் வந்து எப்படி அந்த டீம் அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வெளியில் வந்து நார்தர்ன் வாட்டர் ட்ரைபை நோக்கி போயிட்டு இருக்கேன். நம்ம சாக்கா வாய் வச்சு சும்மா இல்லாம ஒரு ஃபயர் நேஷன் பொண்ணையே வந்து பார்த்தீங்கன்னா உஷார் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபயர் பெண்டர்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு இவங்க 3 பேருமே தோர்த்த ஆரம்பிக்க ஃபைனலாக ஒரு கிளிஃபோட எண்டில் இருந்து இவங்க 3 பேருமே குதிச்சு ஆப்பா மேலே ஏறி சவாரி பண்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். கட்டாரா அந்த ஃபயர் பெண்டர்ஸ் கிட்ட தப்பிக்கும் போது டக்குன்னு ஒரு ஐஸ் கிறிஸ்டல் மாதிரி ஒன்று உருவாக்கி அதன் மூலியமா ஏகப்பட்ட ஐஸ் டிஸ்கை வச்சு அந்த ஃபயர் பெண்டர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த டெக்னிக்கா போன எபிசோட்ல நம்ம ஒமாஷு பூமி ஆக்சுவலா அந்த பக்கம் ஆங்குக்கு எதிராக வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. பூமியோட அந்த எர்த் பெண்டிங் டெக்னிக்கா அப்படியே ஒரு வாட்டர் பெண்டிங் டெக்னிக்கா நம்ம கட்டாரா மாத்திருப்பாங்க. இது கொஞ்சம் அனிமேஷனுக்கு அக்யூரேட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாஸ்டர் இல்லாமலேயே மற்ற பெண்டர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை பார்த்து தன்னுடைய டெக்னிக்கை மெருகேற்றிக்கிட்ட ஒரு கேரக்டர் தான் கத்தாரா. அதை வந்து லைவ் ஆக்சுவலாக கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பாராட்டி ஆகணும். ஸோ இந்த இடத்துல இவங்க 3 பேருமே தப்பிச்சு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஆங் திடீர்னு எத்தி பார்க்குறாரு. அவர் கீழே இருக்க அந்த மிகப்பெரிய காடு வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு கிடக்குது. என்னதான் ஆச்சு, இவ்வளோ பெரிய காட்டை யாரா எரிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்தில் நம்ம சாக்கா இது எல்லாத்தையுமே பண்ணது இந்த ஃபயர் நேஷன் தாங்கிறத கண்டுபிடிச்சிடாரு. இது கேட்டோன்னா ஆங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த அனிமேஷனில் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு இந்த அவதார் செட்டுக்கே போயிடுவார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தாமலேயே அந்த பழி எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டேன். நின்னால் தான் இது எல்லாமே நான் மட்டும் இந்த 100 வருஷம் உயிரோட இருந்தது எல்லாம் நடந்திருக்குமா, இந்த எல்லாத்தையுமே காப்பாற்றுறது ஏன் வேலை தான் அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருப்பாரு. ஆங் ஒரு ஃபன்னான ஆப்டிமிஸ்டிக் கிடுங்க. ஸோ அவரை வந்து இந்த சீரீஸ் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா புலம்ப வைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சுத்தமாக செட் ஆகலை. நம்ம கட்டாரா மோம கிட்ட இருக்க ஒரு குட்டி சீடை எடுத்து என்னதான் இப்போதைக்கு இந்த காடு அழிஞ்சிருந்தாலும் இங்கே பாரு ஒரு விதை போட்டால் ஒரு காடே முளைக்குண்டா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எப்படியோ சாபாதானப்படுத்தேன். அந்த பக்கம் நம்ம சாக்கா வந்து பார்த்தோன்னா ஒரு குட்டி பொண்ணை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு பயந்துருப்பான். எங்கள் அண்ணனை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம சாக்கா அந்த குட்டி பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக என் பேர் சாக்கா வாக்கா வாக்கா அப்படின்னு கிரிஞ்சு காமெடி அடிப்பார். 10வது குறைக்கு அந்த பொண்ணோட கையில் இருக்க அந்த பொம்மைக்கு ஒரு பேர் வைக்கிறேன்னு சொல்லி பிப்பின் பால்டில்ஸ் ஆப்சிகாப்பிள்ஸ் 3 அப்படிங்கிற பேரை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவார். இந்த பேர் வந்து அனிமேஷனில் ஆக்சுவலாக அந்த ஒமாஷுக்குள்ளே போகும்போது ஆங் ஒரு வயசான வேஷம் போட்டு என் பேர் இதுதாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது அப்படியே இந்த இடத்துல ஒரு சின்ன ஈஸ்டர் எக் மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சாக்கா வந்து பார்த்தா அந்த பொண்ணு கூட பேச அந்த பொண்ணு பயந்து அங்கேருந்து ஓடி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்குள்ள போகுது. அந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்க அந்த காட்டை யார் அழிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த மொத்தமாக அழிச்சது ஃபயர் பெண்டர்ஸ் தான். அவங்க போகிற வழியில் அந்த காடு இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு அழிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க அழிச்சிட்ட அப்புறம் எங்கள் கிராமமே பஞ்சத்தில் வாட ஆரம்பிச்சிருச்சு. ஒழுங்காக பயிர்கள் வளர்றதில்ல, ஆடு மாடுகளும் சொல்லி பேச்சை கேட்க மாட்டேங்குது, ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் நம்ம ஆங் வந்து தன்னுடைய அந்த ஸ்பிரிட் நாலேஜை யூஸ் பண்ணி இங்கே நடக்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிட் தான் காரணம், அதை நான் ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ளே தான் போய் சரி பண்ண முடியும், உங்களுடைய பையன் தொலைஞ்சு போனதுக்கும் அதுதான் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்கள் பையனை கொண்டு வரங்கிற ஒரு தாட்டில் நார்தர்ன் வாட்டர் ட்ரிப்புக்கு கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம், இதை நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், நான் ஒரு அவதார், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறத தவிர்த்து எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது அப்படின்னு டக்குன்னு இந்த ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்டோட அந்த சிலை கிட்ட போகிறாரு. அந்த ஃபாரஸ்ட் ஸ்பிரிட் சிலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பாண்டா போலவே இருக்கும். நிறைய பேர் கரடின்னு நினச்சிருப்பீங்க, பட் அது பாண்டா. ஒரு பக்கம் மட்டும் கோடு விழுந்திருக்கு. ஐ மீன் அந்த மொத்த கரடியோட சிலையுமே பார்த்தீங்கன்னா பாதி எரிஞ்சிருக்கு, பாதி எரியாமல் இருக்குது. இதில் தான் அந்த பாண்டா ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாகி இருக்கும். அந்த பாண்டா ஸ்பிரிட்டோட பேர் வந்து ஹே பாய், நான் டேரக்டாக ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கேன். அந்த பக்கம் நம்ம சாக்கா அண்ட் கட்டாரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஆங் வந்து டக்குன்னு அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ளே போகும்போது அவங்க கூடவே சேர்த்து நம்ம சாக்கா அண்ட் கட்டாரா 2 பேருமே போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா இந்த காடு அழிஞ்ச அந்த சமயத்தில் ஸ்பிரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மேலே செம்ம காண்டாயிட்டாங்க. அதனால் ஸ்பிரிட் வேர்ல்டுக்கும் நார்மல் உலகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாலுங்கிறது தின்னாயிடுச்சு. அதனால தான் இந்த இடத்துல அந்த ஸ்பிரிட் உலகத்துக்குள்ளே நம்ம கட்டாரா சாக்கா வந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. பட் எனிவேஸ் இப்போதைக்கு அவங்க 3 பேருமே ஸ்பிரிட் உலகத்தில் மாற்றிக்கிட்டாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம அசுலா வந்து இந்த ஜாவுக்கு நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவன் தான் இந்த அவதார் ஆங்கை கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ நம்மக்கிட்ட நல்ல பவர்ஃபுல்லான ஆர்ச்சர்ஸ் இருக்காங்க, யூஹான் ஆர்ச்சர்ஸ். அவங்கள நம்ம ஜாவுக்கு அனுப்பி கொஞ்சம் காசையுமே கொடுத்தோன்னா அந்த பைப்பில் ஆங்கை பிடிச்சி கொண்டு வந்துட போகிறான். சிம்பிள் அஸ் தட். இந்த வித்தையெல்லாம் நீங்கள் தானே எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கே ஐஸ் வைக்க ஓசை அதை கண்டுபிடிச்சி நீ ஒரு தப்பாக சொல்லிட்ட, கண்டுபிடிச்சது ஜாவ் கிடையாது ஜூக்கோ. வெறி கொண்டு ஜூக்கோ தான் இப்போதைக்கு அவனை தேடிட்டு இருக்கான். உண்மையிலேயே ஜூக்கோட இந்த டெடிகேஷன் எனக்கு
பிடிச்சிருக்கு, நான் அதை உன்கிட்டன்னு எதிர்பார்த்தேன், பட் நீ ஐஸ் வைக்கிற வேலைலாம் பண்ணிட்டு இருக்க, எல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேராக நம்ம அசுலாவை வந்து எடுத்துரைச்சு பேசிடுவாரு. அந்த ஒரு விஷயம் நம்ம அசுலாவுக்கு கோவத்தை கிளப்பி விட்டுரும். ஸோ அவளுடைய அடுத்த ப்ராக்டிஸ் செஷன்லேயே தனக்கு ட்ரெயினராக வந்தவனையே அடித்து பொழக்க ஆரம்பிப்பான். அண்ட் முக்கியமாக இந்த ஷாட்டில் அடிக்க பாருங்க, அவளுடைய அந்த ரெட் ஃபயர் வந்து ப்ளூ ஃபயராக மாறின தருணம், இவ சந்திரமுகியாக மாறின தருணம். பட் டெக்னிக்கலாக அப்படி இருக்கக்கூடாது, எப்போவுமே அசுலாவோட அந்த ஃபயர் வந்து ப்ளூ கலரில் தான் இருக்கணும். பட் இந்த இடத்துல அசுலா எந்த அளவுக்கு அதிகமாக கோவமாகறாலோ அந்த அளவுக்கு அவளுடைய ஃப்ளேம் கலருமே மாறுங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. அதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாதுங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ரைட்டரை மாற்றி ஆகணும்னு நினைக்கிறேன். அசுலாலாம் ப்ராடிஜி ஒழுங்காக அந்த கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் எழுதிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜூக்கோ வந்து ஸ்டில் அங்கே தேடிட்டு தான் இருக்காரு. லெப்டினன்ட் ஜி ஹெல்ப் மூலியமா 2 வாட்டர் பெண்டர்ஸ் ஐஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த பப்புக்கு போய் அதை விசாரிக்கலாம் ட்ரை பண்ணுறாரு. பட் இப்போதைக்கு ஜூக்கோவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மட்டும்தான் அவதார் இருக்க விஷயம் தெரிய வந்திருக்கு, வேறு யாருக்குமே தெரியாது. இந்த உண்மை வெளியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல யாராவது வாட்டர் பெண்டர்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஷாப் கீப்பர் வாட்டர் பெண்டர்ஸ்லாம் வரல, ஆனால் அவதார் கூட 2 வாட்டர் பெண்டர்ஸ் இருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக உடச்சிருவாங்க. ஐ மீன் இந்த உலகத்துக்கே இப்போதைக்கு அவதார் ரிட்டர்ன் ஆன உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஜூக்கோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியில் அவருடைய தேடலை இன்னும் விக்ரஸாக கொண்டு போகணும். இந்த இடத்துல அவதார் அண்ட் வாட்டர் பெண்டர்ஸ் நிறைய வித்தியாசமான ஜேர்னியில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. முக்கியமாக இந்த கேனியனுக்கு போயிருக்காங்களாம், பைரட்ஸ் கூட சண்டை போட்டிருக்காங்களா, முக்கியமாக ஆங் வந்து ஒரு மிகப்பெரிய எரிமலையே தடுத்து நிறுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அனிமேட்டட் சீரிஸோட முக்கியமான எபிசோட்ஸை போகிற போக்கில் சும்மா ஏதோ ஒன்று இஷ்டத்துக்கு பேசுகிற மாதிரி பேசி விட்டு போயிருக்காங்க. கேனியன் சீக்வன்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய கிரேட் கேனியனை கடக்கிறதுக்கு 2 டீமை சமாளிக்கிறதுக்கு நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருப்பாரு. அதுவே இந்த வெல்கான் சீக்வன்ஸ் வந்து இந்த ஃபார்ச்சூன் டெல்லரோட அந்த எபிசோட், அந்த இடத்துல தான் ஆக்சுவலாக ஆங் ஒரு செம்ம பவர்ஃபுல்லான பெண்டருங்கிற உண்மையை கட்டாருக்கு தெரிய வரும். கட்டாரா ஆங் மேலே காதல் கொள்கிற ஒரு தருணம் அதுதான். அதை தொடர்ந்து பைரேட் சீக்வன்ஸ், அது மேபி ஃபில்லர்னு சொல்லலாம், பட் என்ன கேட்டிங்கன்னா லைக் அதுவும் கொஞ்சம் ஃபனாக தாங்க இருக்கும். ஸோ 3 முக்கியமான எபிசோட ஜஸ்ட் போகிற போக்கில் ஈஸ்டர் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அவதார் இப்போ எங்கே போனாங்கிற இன்ஃபர்மேஷனே தெரியாமல் ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஜூக்கோ அண்ட் ஐரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம ஜூன் அண்ட் நாலாவை மீட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஜூனோட அந்த கேரக்டர் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ மீன் லைக் அனிமேஷனுக்கு அக்யூரேட்டாக இருந்துச்சு. ஸோ ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கர் மிஷினரி, யார் எங்கே இருந்தாலும் அவகிட்ட இருக்க அந்த நாளாவை வச்சு அசால்ட்டாகவே ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருவான். ஸோ இதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஜூக்கோ வந்து பார்த்தீங்கன்னா காண்டாகிறாரு. பட் ஐரோ நாம் ஏன் இவ்வளோ வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது, லைக் இவகிட்ட இருக்க அந்த ஒரு மிருகம் யாரை வச்சு ட்ராக் பண்ணுவான், நாம ஏன் அவதார் ஆங்க இவகிட்ட இருக்க அந்த மிருகத்தை வச்சு ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜூக்கோவை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாரு. ஜூக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துரிச்சு பேசினாலும் இப்போதான் அவதார் இருக்கிற விஷயம் உலகத்துக்கே தெரிய வந்துருச்சு, வேற என்ன பண்ணுறது, அவளை ஹையர் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுவாங்க. இந்த இடத்துல நம்ம ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோவை பற்றி நீ ரொம்ப க்யூட்டாக இருக்குங்கிற மாதிரி நாங்கள் எங்கே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அனிமேட்டட் சீரிஸில் டிக்கு பார்த்தீங்கன்னா ஐரோக்கு தான் ஜூன் மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருக்க மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அது செம்ம ஃபன்னாக இருக்கும். சும்மா ஆனால் வம்படிக்குன்னு மாற்றணுங்கிற மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க, அதான் பிடிக்கவே இல்லை. ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்க, அந்த பக்கம் நம்ம ஸ்பிரிட்டல் முக்கில் 3 பேர் போனாங்களே, அவங்க எப்படியாச்சும் அங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அங்கேருந்து வெளில போகிற வழியை தேடிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் ஒரு மிகப்பெரிய பறவையை மீட் பண்ணுறாங்க. அந்த பறவை பேர் தான் வாஷிங்டன். ஸோ வாஷிங்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ். இவன் என்ன தான் ஸ்பிரிட்டாக இருந்தாலும் ஸ்பிரிட் வேர்ல்டை அபேண்டன் பண்ணி இந்த மனித உலகத்தில் ஒரு மிகப்பெரிய லைப்ரரியே கட்டியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக சீசன் 2ல் டாப் வந்துட்டு அப்புறம் வர வேண்டிய ஒரு எபிசோட். பட் அப்படி காமிக்காமல் வாஷிங்டன் தேவையில்லாமல் ஒரு ஈஸ்டரேக்காக இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த கேரக்டர் வந்திருக்கணுங்கிற தேவையே கிடையாது. இந்த மொத்த எபிசோடுமே டெக்னிக்கலாக ஹேபையை பேஸ் பண்ணி தான் நகரணும். ஆனால் ஹேபாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வாஷிங்டன் நீ வந்து இந்த பாதையில் நடந்து போக வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துட்டாங்க, இது பறந்து போயிடுவார். அண்ட் போகிற வரல தான் நம்ம ஹேபாயோட அந்த மிருக வருஷனை மீட் பண்ணுவாங்க. ஹேபாய் வந்து பாண்டா தான், பட் இந்த இடத்துல அவர் கோவப்படும் போது இந்த மிருக வருஷத்துக்கு தான் மாறி இருப்பார். இதை பேஸ் பண்ணி தான் தனியாக ஒரு எபிசோடில் நம்ம ரூக்கோ மீட் பண்ணுறது ஒரு சீக்வன்ஸ் இந்த பக்கம் நம்ம ஆங்கே காமிக்கப்பட்டிருக்கோம். அந்த ஒரு விஷயத்தை அப்படியே மாற்றி அமைச்சிட்டாங்க. சும்மா ஹேபாயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்டர் எக் தான் காமிச்சிருக்காங்க. எதெல்லாம் ஈஸ்டர் எக், யார் யாரெல்லாம் முக்கியமான கேரக்டர், எதெல்லாம் முக்கியமான பிளாட் பாயிண்ட்டுங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டாங்க போல. இவங்களுக்கு முதல்ல அந்த அனிமேட்டட் சீரிஸை திரும்ப போட்டு காமிக்கிடா எப்பா, இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் இந்த இடத்துல அந்த ஹேபாய் வந்து அந்த காரணத்தினால சுற்றி இருக்க 3 பேருமே தனித்தனி பாதையில் பிரிச்சுட்றாங்க. முக்கியமாக இந்த ஃபாக் ஆஃப் லாஸ்ட் சோல்ஸ் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. இந்த ஃபாக் ஆஃப் லாஸ்ட் சோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்ட் ஆஃப் கோரா அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கும். இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா வெளில வரவே முடியாது, ரொம்பவே கஷ்டம். அந்த வகையில் சாக்கா வந்து பார்த்தீங்கன்னா கனவு உலகத்துக்கு ஃபஸ்ட்டு போகிறாரு. அங்கே தான் ஒரு 3 வால் கொண்டு இருக்க ஒரு நிறைய மீட் பண்ணுறாரு. அதோடைய மிடில் வாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான க்ரௌன், ஒரு கிரீடை மாட்டப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல அந்த நரி உன் மனசுக்குள்ளே இருக்க உண்மையை நீ வெளில சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக இந்த பக்கம் நம்ம சாக்காவை கலாய்க்கிற மாதிரி தெரியும். அந்த நரி வேறு யாரும் இல்லைங்க, யூவே. அதாவது இந்த எபிசோட் ஃபினலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பிரின்சஸ் தான். அவங்களுக்கு கனவுல போய் மற்றவங்க கூட பேசுறது ரொம்பவே பிடிக்குமா, அதனால இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. ஏன் சாக்காவை சூஸ் பண்ணாங்க சுத்தமாக புரியல. சாக்கா அதை வந்து சும்மா கண்டுக்கவே இல்லை. லைக் இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசமான மிருகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், போய் தொலை அப்படின்னு சொல்லி அவர் நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் சுற்றி இருக்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா பனி உலகமாக மாறுது. நிமிந்து பார்த்தா அவர் இப்போதைக்கு அவங்க அப்பா முன்னாடி நிற்கிறாரு. ஐஸ் டாஜிங் ட்ரையல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முடிச்சுட்டு வந்து நிற்கிறாரு.
யாரெல்லாம் அந்த இடத்துல, அதாவது அந்த வாட்டர் ட்ரைப்ல வயசுக்கு வராங்களோ அந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே ஐஸ் டாஜிங் ட்ரையல்ஸ்ங்கிறது ஒன்று வைக்கப்படும். ஏகப்பட்ட ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் மூலியமா அப்படியே டாச் பண்ணிட்டு போகணும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக யார் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான வாரியராகவே மாறுவாங்க. அந்த வகையில் நம்ம சாக்கா வந்து அது ஒழுங்காக முடிக்கல. பாட்டோ, அதாவது சாக்காவோட அங்கிள், அவருடைய ஹெல்ப் மூலியமாக தான் அதை முடிச்ச மாதிரி சொல்லப்படும் போது அது சுத்தமாக அகைன் அக்செப்டே பண்ண முடியல. சாக்காவோட எல்லா கேரக்டர் ட்ரைட்டையுமே பார்த்தீங்கன்னா லைக் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. சாக்கா வந்து இன்ஸ்டன்ட்டாகவே பிளான் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இந்த மாதிரி ஆக்சுவலாக அனிமேட்டட் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வரும். ஸோ அதில் நம்ம சாக்கா கட்டாரா அண்ட் ஆங்கோட அந்த ஸ்பெஷல் பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஐஸ் டாச்சிங் டைல ரொம்ப புத்திசாலித்தனமாக கடந்திருப்பாரு. ஹக்கோட பேட்டோவாலேயே முடியாத ஒரு விஷயத்த இந்த சாக்கா நடத்தி காமிச்சிருப்பாரு. பிளானிங் இங்கே வரும்போது சாக்கா வச்சுக்க முடியாது. அந்த ஒரு விஷயத்த கூட நம்ம சாக்கா கிட்ட வந்து புரியிட்டாங்க. என்ன பண்ணுறது, பத்தாவது குறைக்கு ஹக்கோடா கூட இந்த பக்கம் நம்ம சாக்காவை நம்பாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட எவ்வளோ பெரிய ஒரு தப்பான சிச்சுவேஷன் நடந்தாலும் ஹக்கோடா அவர் பிள்ளைய லைக் எடுத்துரிச்சு பேசினதே கிடையாது. அவ்வளோ நம்புவார். சின்ன சின்ன பிளானாக இருந்தால் கூட ஹக்கோடா சாக்காவை ரொம்ப நம்புவார். அதை கூட மாற்றி அமைச்சிருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த இடத்துல திடீர்னு ஒன்றொருத்தான் மாஸ்கை போட்டு வந்து நம்ம சாக்காவை கடத்திட்டு போயிடுவான். அதுவே அந்த பக்கம் நம்ம கட்டாரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட கனவு உலகத்தில் மாற்றிருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவை எப்படி இழந்தாங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. செம்ம ப்ரூட்டலாக இருக்கும். இந்த ஃபயர் பெண்டர்ஸ் சவுத் நேஷனில் இருக்க எல்லா அந்த வாட்டர் பெண்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா தேடி அழிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கம் நம்ம சோசன் ஆக்சுவலாக அந்த சோசன் காமெடோட ஹெல்ப் மூலியமா எல்லா ஏர் பெண்டர்ஸுமே கொண்டிருப்பார்ல. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஏர் பெண்டர்ஸ் எல்லாருமே அழிச்சாச்சு. ஸோ அதன்படி அடுத்த அவதார் வந்து பிறந்தாகணும். ஸோ அந்த சைக்கிள் படி பார்க்கும்போது ஏருக்கு அப்புறம் வாட்டர் தான். வாட்டர் நேஷனில் புது அவதார் போகிறதா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சதன் நேஷனில் இருக்க எல்லா வாட்டர் பெண்டர்ஸுமே கொல்ல பிளான் பண்ணியிருப்பாரு. நாதன் வாட்டர் ட்ரைப்பை அவரால் டக்குன்னு அட்டாக் பண்ணி முடிக்க முடியாது. அதுக்கு ஆப்வியஸாக தனியாக அந்த மாதிரி இந்த சோசன் காமெட் தேவை. பட் சதன் வாட்டர் ட்ரைப்பை ஈஸி அடிச்சிடலாம்னு சொல்லி இருக்க எல்லா வாட்டர் பெண்டர்ஸுமே கொண்டுட்டு இருப்பாரு. அதில் கட்டாரா தான் கடைசி வாட்டர் பெண்டராக இருப்பா. சதன் ட்ரைப்ல கட்டாராவோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க அம்மா நான் தான் கடைசி வாட்டர் பெண்டர்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸே பண்ண மாதிரியும் அதை நம்ம கட்டாரா டேரெக்டாக பார்த்து அந்த ஒரு ட்ராமா தான் இது வரைக்கும் நம்ம கட்டாராவை அந்த வாட்டர் பெண்டிங்லேருந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரியும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த பக்கம் ஆங் அந்த உண்மையாகவே ஏர்பெண்டராக இருந்த அவதாரா மாதிரி செத்து இருந்தாருன்னா அடுத்த அவதாரா கண்டிப்பாக கட்டாரா தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆங் போலவே கட்டாராவும் நேச்சுரலி டேலண்டட். இந்த இடத்துலையுமே எவனோ ஒருத்தன் மாஸ்க் போட்டு வந்து நம்ம கட்டாராவை கடத்திட்டு போயிடுவான். நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாராவை தேடிட்டு இருக்கும்போது குறுக்க அவருடைய அந்த ஈஸ்டர்ன் ஆட்டம்பில் பார்ப்பாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட ஆங் வந்து பக்கத்தில் போகும்போது தான் ஒரு அவதாரில் இது எதுவுமே உண்மை கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் பார்க்க அந்த இடத்துல நம்ம கோ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குக்காக காத்துட்டு இருப்பான். கோ பார்த்தோன்னே அங்கே கண்டுபிடிச்சிட்றான், நீ அவதார் தானே, உனக்கு முன்னாடி இருந்தால் பல அவதார்ஸ் கூட நான் சண்டை போட்டிருக்கேன். முக்கியமாக அவதார் குறுக் அவருடைய ஒய்ஃபோட முகத்தை நான் ஆட்டையை போட்டு வச்சிருக்கேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம குறுக்கோட ஒய்ஃப் உண்மையோட அந்த ஃபேஸ் வந்து காமிப்பாங்க. இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா கோ, இவர் ஆக்சுவலாக ஃபேஸ் ஸ்டீலர், முகத்தை திருடி சாப்பிட்றதா அவருடைய வேலையே. அந்த வகையில் குறுக்கோட ஒய்ஃப் முகத்தையே திருடி இருப்பாரு. அதனால தான் குறுக்கு வந்து செம்ம காண்டாகி இந்த ஸ்பிரிட்ஸ் கூடவே பல வருஷங்கள் சண்டை போட்டு இருந்திருக்காரு போல. கோ என்கிட்ட தான் உன்னுடைய அந்த சாக்கான் கத்தாரா இருக்காங்க, ஆனால் உங்ககிட்ட அவங்கள நான் கொடுக்கவே மாட்டேன். உன்னுடைய பழைய ஜென்ரேஷன் லைக் ரோக்கோ குறுக்கி இவங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப அதிகமாக மோதிட்டாங்க. அதுவும் ரோக்கோ என்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஆட்டிய போட்டான், அதை கொடுத்துட்டு உன்னுடைய கட்டாரான் சாக்கா வாங்கிட்டு போ, ஆனால் ரொம்ப நேரம் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லி ஆங்கே பயமுறுத்தி அமைச்சிருப்பாங்க. ஸோ கோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எமோஷன்ஸை வெளில காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு டக்குனு முகத்தை வந்து ஆட்டிய போட்டு போயிடுவார். பட் இந்த இடத்துல நம்ம ஆங்கே எடுத்து பாருங்க, பயப்படுறாரு, தவறாரு, ஓடுறாரு, அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸை வெளிக்காட்டிருந்தாலும் கோவால் அந்த ஃபேஸை ஸ்டில் பண்ண முடியல. கோவோட கேரக்டருமே கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிட்டாங்க. ஆங் வந்து தப்பிச்சா போதும் சொல்லி அங்கே வந்து ஓடி வந்து கீழே விழ அவர் விழுந்த இடத்துல யாரோ ஒருத்தர் குடிசையில் டீ ஆற்றிட்டு இருக்காரு. யாராக இருக்குன்னு சொல்லி குடிசை திறந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக். ஆங்குக்கு மட்டும் இல்லை நமக்கும் சேர்த்து தான். மாங் கியாட்சோ அங்கே இருக்காருங்க. ஸோ மாங் கியாட்சோ வந்து ஃபயர் பெண்டர்ஸ் கொண்டுட்டு அப்புறம் அவருடைய ஆன்மா என்லைன்மெண்ட் நோக்கி போகாமல் இந்த இடத்துல ஸ்பிரிட் வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். இதே மாதிரி நடக்கும் தான். ஏன்னா அந்த லெஜெண்ட் ஆஃப் கோரால நம்ம அங்கிள் ஐரோவுமே இந்த மாதிரி ஸ்பிரிட் வேர்ல்டில் வந்து தங்க ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த மாதிரி மாங் கியாட்சோவுமே காமிச்சிருக்கணுங்கிற தேவையே கிடையாது. பிகாஸ் ஆங்குக்குள்ளே ஒரு கில்ட் எப்போதுமே இருக்கும். நான் மாங் கியாட்சோவை கடைசி வரைக்கும் மீட் பண்ணாமல் போயிட்டேனே, ஏர் பெண்டர்ஸ் என்னால் முழுசாக காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஆங்குக்குள்ளே இருக்கும். அந்த கில்ட் தான் ஆங்கு உண்மையான ஒரு அவதாராகவே மாற்றும். அந்த ஒரு விஷயத்தை மாங் கியாட்சோ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாகவே உடைக்கிறாரு. உனக்காக தான்ப்பா நான் காத்துட்டு இருந்தேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நீ அங்கே இருந்திருந்தா கூட ஏர் பெண்டர்ஸை காப்பாற்றிருக்க முடியாது, என்னையும் காப்பாற்றிருக்க முடியாது. அந்த ஒரு கில்ட்டை உன் மனசில் வச்சுக்காதுன்னு சொல்லி நம்ம ஆங்கோட கேரக்டர் டெவலப்பே ஆக விடாமல் ஒரு வித்தியாசமான கதை எழுதியிருக்காங்க. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ரைட்டர்ஸ் அகைன் உட்காந்து அனிமேட்டட் சீரிஸ் பாருங்கடா எப்பா, செம்ம டெப்த்தான ஒரு ஆங் கேரக்டரே ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்குது. இந்த இடத்துல கியாட்சோ வந்திருக்கணுங்கிற தேவையே கிடையாது, சும்மா இஷ்டத்துக்கு. எனிவேஸ் இந்த இடத்துல நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்காவின் கட்டாரை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி கியாட்சோ கிட்ட கேட்க எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் கோ கூட கடைசியாக சண்டை போட்டது அவதார் ரோக்கு தான். ஏதோ ஒரு ஆட்டையை போட்ட தான் நான் கேள்விப்பட்டேன், அவர்கிட்ட போய் பேசி பாரு அப்படின்னு நம்ம ஆங்க அவருடைய அடுத்த கொஸ்டனுக்கு அனுப்புறாரு. இங்கே இருக்க கியாட்சோ நான் என் ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டு வந்து உங்க கூட பேசுகிறேன் அப்படின்னு கியாட்சோவுக்கு டாட்டா பை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டு ரியல் வேர்ல்ட்லேருந்து அப்படியே டேரெக்டாக கிளம்பி ஃபைவ் நேஷனுக்கு போவார். ஃபைவ் நேஷனுக்கு இந்த ஆப் அண்ட் மோமோலாம் கூட்டு போக மாட்டாராம், தனியாகவே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஐ மீன் அவ்வளோ ஈஸியாக ஃபைவ் நேஷனுக்குள்ள ரொம்ப அசால்ட்டாக அதை பார்த்தா நான் ஆங் போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். என்னடா எழுதிருக்கீங்க, ஆங் வந்து
அனிமேஷனில் செம்ம கஷ்டப்பட்டு அவதார் ரோக்கோட இந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு செத்து பொழைச்சிட்டு போவாருங்க. ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ அசால்ட்டாக ஃபயர் நேஷனுக்குள்ள சிம்பிளாகவே போயிட்டாரு. யாருமே தடுக்கலையா? இதெல்லாம் நம்புற மாதிரியாகவே இருக்கு. நீங்களே சொல்லுங்க, நம்புற மாதிரியா இருக்கு? இவ்வளோ பவர்ஃபுல் ஃபயர் நேஷன் இந்த பறந்து வர அவதார கவனிக்கவும் இல்லை, தடுக்கவும் இல்லையா? பட் எப்படியும் ஆங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபயர் நேஷனுக்குள்ள போயிட்டாரு. அந்த பக்கம் நம்ம அசுலா இப்போதைக்கு தன்னுடைய திறமையை மெருகேற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த ஷாட்ல நீங்க பாருங்க, செம்ம கோவத்தோட ஃபயர் பெண்ட் பண்ணும்போது அவளுடைய இந்த ரெட் ஃபயர் பிகினிங்ல மட்டும் ப்ளூவா இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் அசுலாவோட இந்த ரெட் ஃபயர் ப்ளூவா மாறிட்டு இருக்குங்கிறத டீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜூக்கா வந்து எவ்வளோதான் தங்கிட்ட அந்த மிகப்பெரிய டீம்மேட்ஸ் இருந்தாலும் தனிமையிலேயே இருக்கோமேங்கிற ஒரு ஃபீல்ல அந்த டீம்மேட்ஸ் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சுட்டு போவார். ஆப்வியஸாக அந்த டீம்மேட்ஸ் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 41st டிவிஷன் அதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அண்ட் ஃபைனலி நம்ம அசுலா சொன்ன மாதிரியே ஜாவுக்கு தேவையான யூஹான் ஆர்ச்சர்ஸை ஓசாய் அமைச்சு வச்சிருக்காரு. செம்ம பவர்ஃபுல்லான ஆர்ச்சர்ஸ் துல்லியாக இருப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பவரை நம்ம கிட்ட கொடுத்துருக்கே நம்பவே முடியலன்னு சொல்லி ஜா வந்து பற்றி நான் சந்தோஷப்படேன். அதோட இந்த எபிசோட் முடியுது. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் தான். பட் அகைன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாங்க. தேவையில்லாமல் 4-5 கதையை ஒன்றா போட்டு கிண்டி வச்சிருக்காங்க. முக்கியமான கதை எல்லாத்தையுமே தூக்கி தூரமாக போட்டாங்க. சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதான் வெறுப்பாக இருக்குது. பட் எனிவேஸ் ஓரளவுக்கு டீசென்டான எபிசோட். இந்த எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதை மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தெரிவி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான ரிவ்யூ பட்டன் எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா